எல்லாருக்குமே ஒரு கேள்வி அப்படிங்கிறது உண்டு. நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரும். அந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கு எந்த தெய்வத்தை வழிபடலாம், என்ன மந்திரங்களை சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அப்படிப்பட்ட கேள்விகள் வரும்போதெல்லாம் நமக்கு கை கொடுக்கக்கூடிய மகா மந்திரமாக செயல்படக்கூடியது எது அப்படின்னா காயத்ரி மந்திரம் தாங்க. எல்லா தெய்வங்களுக்கும் காயத்ரி மந்திரங்கள் அப்படிங்கிறது உண்டு. இப்போது நம்ம விநாயகருக்கு எடுத்துட்டோம்னா, ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயாத் அப்படின்னு எடுத்துக்குவோம். அதுவே முருகனுக்கு அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஓம் தத்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகே தன்னோ ஷண்முக பிரச்சோதயாத் அப்படிங்கிறத எடுத்துக்குவோம். இப்படி ஒவ்வொருத்தங்களுக்குமே காயத்ரி மந்திரங்கள் அப்படிங்கிறது வெவ்வேறையாகவே இருக்கும். ஆனால் காயத்ரி மந்திரம்னு ஒன்று உண்டு. ஓம் பூர் புவஸ்வக தர்ஷ விதூர்வரேமியம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோயோன பிரச்சோதயாத். இந்த காயத்ரி மந்திரத்தை எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் காதால் கேட்குறீங்க, நீங்கள் மனசார தியானிக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் அந்த காயத்ரி மந்திரம் உங்களுக்கு நற்பலன்களை தருமா அப்படின்னா நிச்சயமாக தரும்.